எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது உங்கள் பூரணிஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ரொம்ப சாரி, வீடியோ இவ்வளோ டிலேவாக வரதுனால கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது, அதாங்க. இனிமேல் வீடியோ வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துடும். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சத்தான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஓட்ஸ் கஞ்சி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை வச்சுக்கலாம். அதில் ஒரு கப்பு ஓட்ஸு, அதை வந்து லைட்டாக நம்ம 1 நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, லைட்டாக வறுத்தா போதும். அது கூட ஒரு 10 பீன்ஸு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சது, ஒரே ஒரு கேரட்டு, பெரிய கேரட்டு, அது கூடவே முளைக்கட்டின பச்சை பட்டாணி. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகா, பூண்டு ஒரு 3 பூண்டு, கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குவோம். ஜீரகம், மிளகு எல்லாம் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். ஜீரகம், மிளகு ஒரு 10 மிளகு சேர்த்துக்கிட்டால் போதும். இது ஜஸ்ட் ஒரே ஒரு கிளறி விட்டுக்கலாம். 1 கப்பு ஓட்ஸுக்கு வந்து, இது வந்து சாதாரண ஓட்ஸு, மசாலா ஓட்ஸ் கிடையாது. 1 கப் ஓட்ஸு ப்ளஸ் காய்கறியோடு சேர்த்து 3.5 கப்பு தண்ணி நம்ம அதே கப்பில் ஊற்றிக்கலாம். மூன்றரை கப் தண்ணி. ஓகே. இது கூட கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க. கஞ்சிக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை. இது வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும், வாசமாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஒரு கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து வெறும் ஓட்ஸை கஞ்சியாக உப்பு போட்டு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கேரட்டு, பீன்ஸு, காய்கறியோடு சேர்த்து சாப்பிட்றது வந்து இன்னும் நம்ம உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஆவி வருதான்னு மேலே செக் பண்ணிவிட்டு நீங்கள் விசில் போட்டுடலாம். நான் வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். அடுப்பை வந்து இவ்வளோ நேரம் சிம்மில் வச்சுருந்தேன், இப்போ ஹையில் வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க, 2 விசில் வரப்போகுது, ரெடி ஆகிடும். 2 விசில் வந்தாச்சு. இதோட ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான், ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். நல்ல சத்தாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு, பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். நீங்கள் காலையில் அவசரம் லேட்டாக எழுந்திரிக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு கஞ்சி செஞ்சு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். உங்களுக்கு ஓட்ஸ் மாதிரி தெரியவே தெரியாது. காய்கறியெல்லாம் போட்டதுனால நல்ல ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். டக்குன்னு ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்லேயும் செஞ்சிடலாம். மேலே கார்னிஷ்காக கொஞ்சம் கொத்தமல்லி தழை. அவ்வளோதாங்க. என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தொடர்ந்து பயணிக்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.